அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் கலவரமா? சண்டை பிரச்சனையா? ஊரில் சண்டையா? சண்டைக்குரிய காரியங்கள் சண்டை சச்சரவுகளாகவே இருக்கிறதா? ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி எசேக்கியேல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் வாசிப்போமா? பொறுமையோடு கேளுங்கள், போக வேண்டாம், நில்லுங்கள். ஆசீர்வாதம் எங்களுக்கு வரவும் சமாதானத்தை கொண்டுவரவும் ஒரு ஞானமான ஒரு படிப்பை நாங்கள் படித்துக் கொள்வோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார் கடவுள். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. என்ன ஆவி? எந்த தள்ளப்பட்ட தூதர்களுடைய ஆவியும் வந்து அங்கே கலையாடவில்லை, பேயாடவில்லை, கூத்தாடவில்லை, அது கொண்டு வா இது கொண்டு வா என்றொன்றும் கேட்கவில்லை. அவர் ஞானப்பட்டார். ஞான வல்லமை அவருக்குள்ளே இறங்கினது. அது கடவுளுடைய ஆவி, சத்திய ஆவி எனப்படும். யாருக்கு இறங்கினது? தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு இறங்கியது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, யார்? கடவுள், கடவுளுடைய சக்தி மனுபுத்திரனோடு பேசுகிறார். எங்களோடும் பேசுவாராக. என்னோடு எப்படி பேசிக்கொண்டிருக்கிறாரோ அப்படி நான் ஒரு சாதாரண பெண்ணிடத்தில் பேசினால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆண் பிள்ளைகளிடத்தில் எப்படி பலமாகவும் பக்குவமாகவும் பேசுவார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன். யார் அந்த இஸ்ரவேல் புத்திரர்? அவர்கள் எந்த விக்கிரகங்களுக்கும் கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வைக்கவில்லை. அவர்கள் தேவனோடு பேசினார்கள், தேவ ஜனமாயிருந்தார்கள். அங்கே தேவ சக்தியை மட்டும் அவர்கள் பெற்று வந்த சந்ததி. என்ன ஆட்சி என்று பார்ப்போம். இப்போ அவர்கள் நிலைமை என்ன என்று பார்ப்போம். அவர்களுக்கே இந்த கெதி என்றால், கடவுள் என்ற பெயரை உபயோகித்து மதங்களை உருவாக்கி, கடவுள் என்ற பெயரில் ஒவ்வொரு விக்கிரகங்களை உருவாக்கி, அது வியாபார பொருட்கள் அல்லவா? கற்களால் செதுக்கி செய்யப்பட்ட வியாபார சடப்பொருட்கள். அவற்றிற்கு உருவேற்றி கலையேற்றி அவர்களை போஷிக்கிற வேற ஜனங்கள், வேற இன்னும் மதங்கள்ல இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமா இருக்கிறார்கள்? சாத்தானியரும் இருக்கிறார்கள், சாத்தானை பூசை செய்கிறவரும் இருக்கிறார்கள். அவர்கள் கெதி என்ன? இவர்கள் கெதிய பார்ப்போம். எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கலகக்காரராக மாறிவிட்டார்கள். எந்த சந்ததி? தேவ சந்ததி, தேவனோடு சஞ்சரித்த, எல்லாம் கடவுளிடத்தில் ஜாதகம் பார்ப்பதில்லை, அவர்கள் கடவுளோடு பேசினார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு கலக வீட்டாராகிவிட்டார்கள். ஏனென்றால் கடவுளுடைய சக்தியை விட்டு அவர்களும் அந்நிய தேவர்களை, அந்நிய வழிபாடுகளை, அந்நிய குறிகேட்டல்களை, அந்நிய ஜாதகம் பார்த்தல்களின் பக்கம் சாய்ந்து தேவனுடைய வல்லமையை இழந்து போனார்கள். இப்ப அவர்கள் என்னவாகிவிட்டார்கள்? அபிஷேகம், ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து வெறும் கலகக்கார, வாக்குவாதம் பண்ணுகிற, சண்டைக்காரராக, புத்தி கட்டவர்களாக, மதி கட்டவர்களாக அந்த மக்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களிடத்துக்கு அனுப்ப போறாராம். ஆர? தீர்க்கதரிசிகளை. ஹல்லேலூயா, ஆமென். இவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அங்க பிறந்து வளர்ந்தவர். அவர்கள் என்னை நோக்கி, மனுபுத்திரர், எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரராக இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். என்ன துரோகம்? கடவுளை விட்டு விலகினார்கள். கடவுள் தேவ சக்தியை விட்டு விலகி மடிந்து போனார்கள். அவர்கள் கடினமும் முரட்டாட்டமும் உள்ள இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகி ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கொலை செய்து போடுங்களப்பா அங்க போனா. முரட்டாட்டம் கொண்ட மக்கள். தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு முன்வகுப்பு கதைக்க முடியாது. அவர்கள் பிசாசு பிடித்து விட்டது.
அந்நிய பிசாசுகளை அவர்கள் போஷிக்க வழிகிட்டு விட்டார்கள், பூசை செய்ய வழிகிட்டு விட்டார்கள். நிலைமை அவடு மோசமா போச்சு. தேசத்தில் ஒரே சண்டை, குத்துப்பாடு, வெட்டுப்பாடு, கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள். வேதனையான விஷயம் அல்லவா? கடவுள் இல்லாத காரியம், கடவுள் இழந்த செய்தி. கலக வீட்டுக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெறிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும். என்னடா இந்த நிலைமை அப்படியே சொல்றேன்? இந்த நிலைமை தான், இதான் உலகம். நெறிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணியிருந்தாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல். வெட்டி உதைக்க முடியாட்டிக்கு கடைசி வார்த்தையால விட்டு விட்டுருங்கள், ஏவுகான விட்டு விட்டுருங்கள் வாயால. 70 வருஷத்துக்கு புல்லு முளையாது. பயங்கரம். அதெல்லாம் தட்டிட்டு போகணும். மந்திர சொல் என்ன? அப்பாலே போ சாத்தானே, நீங்களும் சொல்ல பழகுங்கள். அப்பொழுது தேவனுடைய சக்தி கொஞ்சமாவது இருக்கிறத உணரக்கூடியதாக இருக்கும். மற்றும்படி பெரிய மாற்றம் ஒன்றும் வராது. பெரிய மாற்றம் வரப்போகுது எல்லாம் நம்பி கண்ட இடங்களுக்கு போய் காசுகளை எல்லாம் கொடுத்து சபைகளுக்கு போய் எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு எல்லாம் கொட்டி அவர்கிட்ட கேட்டு ஜேசப்பாட்டை கேட்டு கொஞ்சம் சம்திங் வாங்கித்தாங்கோ என்று சொல்லி போய் கேளாதீங்க. அது வர்றதுக்காட்டி போகிறது வேகமாக இருக்கும். அதெல்லாம் மாய்மாலம். தேவன் தந்தால் அது நிலைக்கும். தேவனோடு இருந்து அது ஊழியக்காரர்களுக்கு. நீங்கள் ஊழியக்காரர்களா? நீங்கள் இதை சொல்லுவீர்களா? வரப்போகிற சாத்தானி அரசாங்கம் வரப்போகிறது. 3 தர 6 இலக்கத்தை மக்களுக்கு குத்தி அடிமைகளாக்க போகிறது. இனப்பெருக்கம் செய்ய வேண்டாம். அதாவது கல்யாணம், பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல் செய்ய வேண்டாம். பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். அப்படியே பரலோகத்தில் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே வைத்து பிள்ளைகளை காப்பாற்றுங்கள்? பிள்ளைகள் பிறக்க முன் பரலோகத்தில் வைத்து பிள்ளைகளை காக்கும் புனிதமான ஒரு வழிநடத்தலை கொண்டு வர உங்களால் முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் செய்தால் தான் நீங்கள் ஊழியக்காரர். இல்லைன்னா நீங்கள் ஊழியக்காரர் இல்லை. எங்கள் சபைகளில் போய் சபைகளுக்கு வந்து அங்கே கல்யாணம் கட்டி அங்கே பிள்ளை பெறுங்கள் என்று சொல்லுறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டு கேட்டு நீங்கள் எனக்கு பிள்ளை பெற்று தாங்க அவசரமா என்று சொல்லி எங்கேயாவது ஜேசப்பா சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது ஜேசப்பா அதுக்கு எடுத்துக்காட்டாக நடந்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. இது ஒரு ஒற்று போதும் இல்லாத காரியம். தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று தான் துவங்குவார்கள். உனக்கு தனியாக இருக்கிறது கஷ்டம், அதுக்காக நீ பிள்ளைகள் எல்லாரையும் பலி கொடுக்க போகிறாய். உனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தனிமை எவ்வளவு தேவனுக்கு உனக்கும் உள்ள தொடர்பு, அதெல்லாம் நீ இழந்து இப்போ கர்மாவில் விழுந்து கர்மா கலந்த ஜென்ம பிறப்புகளை உருவாக்கி ஜென்ம பிறப்புகளினால் பூமியை அடைத்து நீ மீண்டும் அக்கினி கடலை நோக்கி போக போகிறாய். அது உனக்கு தெரியவில்லை. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், கடவுளின் நாமத்தினால், கர்த்தரின் நாமத்தினால். நாமத்தினாலே நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே செய்தீர்கள், என் நாமத்தினாலே செய்தோம், அது செய்தோம், இது செய்வோம் என்று சொல்லுவீர்கள். அங்கே நான் இல்லை மக்களே, அங்கே நான் இல்லை மக்களே. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வடிவாக படித்துக் கொள்ளுங்கள். 23, 22 படிக்கலாம். 22, 23, 24. தயவு செய்து எந்த கருப்பு ஆடோ குள்ளநரி கூட்டமோ இல்லாத இடத்தில் நீங்கள் மட்டும் உங்களுக்கு தேவ அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிறைவாக கொடுக்கப்படும். அறிவு ஞானம் விளங்கும். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல். முதலாவது அபிஷேகம் எங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கும் சமாதானத்துடன் உண்டாகட்டும். ஆமென். கலகக்காரரைப் போல நீங்களும் இராமல், நான் உன்னோடே சொல்லுறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அவர் கொடுக்க போறது எது தெரியுமோ? திருரத்தம். தேவதூதர்களின் கண்களுக்கு தெரியும். ஆமேன். அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது.
அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்ற கத்தல் சத்தம் இந்த பூமியிலே அதிர்ந்து கொண்டிருக்கின்ற இன்று கலவரம், கலகம், பயங்கரங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான தீர்வும் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்வு இயேசு கிறிஸ்துவினுடைய வாரிசாக, அவருடைய வித்தாக மாற வேண்டும். அவரை போல மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். இல்லாவிட்டால் அப்படியே இந்த கலகக்காரராகிய இந்த உலகத்தின் மக்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும். மற்றவர்களும் இரட்சிக்கப்பட்டு மாற வேண்டும். அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரிதானே? அவரோட எங்களோட சப்ஜெக்ட், எங்களுடைய இந்த இது முடிகிறது. எங்களுக்கு கூடாக புதிய சந்ததிகள் உருவாக அவர்கள் எத்தனையாக கோடியாக பெருகி உலகத்தை அடைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது வரப்போகின்ற வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சாத்தானி அரசாங்கம், யூதர்களின் கலக வீட்டுக்காரராகிய இஸ்ரவேலரின் ஒற்றைக்கண்ணை நோண்டி அவர்கள் சித்திரவதை செய்து அவர்களை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஆண்ட அந்த சாத்தானியம் இந்த அந்நிய ஜாதியரையும், அவர்கள் நன்றாக இனம் பெறுகிறார்கள் அல்லவா? எங்க போனாலும் கொத்தாக இனம் பெறுகிறார்கள். அந்த இனப்பெருக்க மக்களை இனம் பெருகத்துக்கு வசதியை கொடுக்கிறது மதங்கள். மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்கள் வளர்த்து அடைகாத்து கொள்ளும். எங்கு வரைக்கும்? சாத்தானி அரசாங்கம் வந்து வாரி கொண்டு போகும் வரைக்கும். அப்பொழுது அவனுக்கு மனித பண்ணை கிடைத்தது. நான் அட்டுக்கடி ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் விழித்தலாவிட்டால் இவ்வளவு பெரிய பெற்றுமைகள், பெரிய பெற்றுமைகள், இந்த பெருமையோடு ஏதோ உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்க போகிறோம், எங்களுக்கு கீழே தான் எல்லாம் வரப்போகிறது என்று ஒரு கற்பனை. அப்படி நடக்காது. அப்படி இல்லை. அப்படி நடக்க போவதே கிடையாது. எண்ணம் போல எதுவும் நடந்தால் இறைவன் இல்லையே. அப்படி விட்டால் அதுவும் சாத்தானியம்தான். அதுவும் சாத்தானியர் தான் வருவார்கள். தேவஜனம் அப்படி வரப்போறேன் என்று ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். இப்ப புரிஞ்சுதா? தேவஜனம் இப்படியாக பல்கி பெருகி நாங்கள் பூமியை அடைத்து பூமியில் வாழ வேண்டும், பெரிய ராஜ பரம்பரையாக நாங்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேவ மனிதர் நினைக்க மாட்டார்கள். நினைக்காதபடினால் அவர்கள் தேவ மனிதர் தேவனுக்குள் அடக்கம் செய்யப்படுவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமென்.